ஆழ்வார் எம்பெருமான ஜீய திருவேசனும் நங்கநல்லூர் 19வது தெருவில் உள்ள 1044 விபுசரவண அபார்ட்மெண்டில் S3-யில் கோலாகல லட்சுமீஸ்வரர் சுவாமி சன்னதி இருக்கு. இது அருள்வாக்கு மையம். லட்சுமீஸ்வரர் சுவாமி லட்சுமீஸ்வரர் உபாசகர் பேசுறேன். என்னன்னா, இந்த சன்னதி 2013 2021 சன்னதி இருக்கு. 2013 இந்த சன்னதி பற்றி, அதாவது கோலாகல லட்சுமீஸ்வரர் சுவாமியா பெருமாள் 2013 பெருமாள் இருக்காருங்க. சன்னதி ஆக்கப்பட்டது 2021 சன்னதி ஆக்கப்பட்டது. நான் சின்ன வயசுல இருந்தே வாக்கு சொல்லிட்டு வரேன். லட்சுமி நரசிம்மர் அருள் வாக்கு 2001 நங்கநல்லூருக்கு 2001 வந்தேன். அன்னிலிருந்து 2001 இங்க வாக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நன்மை நடந்திருக்கு. என் பூர்வீகம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல வரராஜ பெருமாள் கோயில் கிட்ட என்னோட வீடு. அதாவது எங்க வம்சம் சக்தி பரவஸ்து ஜீர வம்சம். ஜீர் எழுத்தாட்டா ஜீராக இருந்த, அதனால அந்த ஊர் சலத்தார்னா அந்த ஊர்க்காரான்னு சொல்லுவாங்க. நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே காஞ்சிபுரம் தான். அப்பா பேர் பார்த்து சாரதி, அம்மா பேர் கௌசல்யா. நான் ஒரு அதாவது இது ஆன்மீகத்துல சின்ன வயசுல இருந்து பெருமாள் பண்ணி இதுல ஒரு ஈடுபாடு பெருமாள் தானா அதாவது வாக்கு சொல்ற அளவுக்கு பெருமாள் என்னை வயசிருக்க. அதுக்கு பெருமாளுக்கு ஒரு நன்றி கடை நான் பட்டிருக்கேன். இங்க 2000 அதாவது வரும்போது ஒரு பையன் கேட்டு வருவான், கலைக்கு பையன் கேட்பான். எல்லா பசங்களையும் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டின்னு வரும்போது அப்போ ஒரு வார்த்தை சொன்னா, எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே, ஏன் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த பையன் கேட்டான். அது யோசிச்சுட்டு சொல்றேன்டா, பெருமாள்கிட்ட வாக்கு எடுத்து சொல்றேன்டா அப்படின்னு சொன்ன அந்த பையனுக்கு 6 மாசம் அவகாசம் கொடுத்தார் பெருமாள். அதுக்கப்புறம் அழகிரில் கோயில்ல பேனர் போட்டு வாக்கு சொல்ல ஆரம்பிக்கப்பட்டது. இது வரைக்கும் சுமாரா ஒரு 8000 பேருக்கு வாக்கு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க, எதுவும் இது இல்லை. அதனால இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் பெருமாள் கோலாகல லட்சுமி நரசிம்மர், பிரகலாதவாதர், அகோபிலி தாயார், நகரத்தாழ்வார், மன்னத்தாய் கண்ணன், ராமர், மணவாள மாமணி ஆச்சாரியர், மணவாள மாமணி அனைவரும் எழுதிருக்கா. இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் அதாவது வாக்கு சொல்றது, அதாவது இவங்க வந்துட்டாங்க அதனால சொல்லணும்னு அப்படி சொல்றது கிடையாது. பெருமாள் உத்தரவு இருந்தாதான் வாக்கு சொல்லப்படும். இல்லைன்னா அவள் அப்படியே விடமாட்டோம். போயிட்டு வாங்கோ, நாளைக்கு வாங்கோ, இல்ல 2 நாளைக்கு வாங்கோ, நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லிடுவேன். ஆனா நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்களை நாங்களே பார்க்கிறோம் இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும். இந்த சன்னதியில் என்ன ஒரு விசேஷம்னா, பெருமாள் விஸ்வரூபம் சொல்லுவாங்க. விஸ்வரூபத்தும் போது கண்ணை திறந்துருவார். அதாவது கண்ணை திறந்துருவார். கீழே எழுவன்னு சொல்லுவாங்க. ஏற்றிட்டு கண்ணை திறப்பார். கண்ணை திறந்துட்டு பெருமாள் மிச்சபடி ஆராதனை நடக்கும். வாக்கு கேட்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க. 11 மணிக்கு வாக்கு ஆரம்பிச்சேன்னா 1 மணி வரைக்கும் வாக்கு சொல்லுவேன் காலையில. அதுக்கப்புறம் ஈவினிங் 6:30 மணிலேருந்து 8 மணிக்கு வரைக்கும் வாக்கு. இதுதான் நடைமுறையில நடந்துட்டு இருக்கு. பெருமாளுக்கு சில உற்சவங்கள் உண்டு. அதுல பிரதானமான உற்சவம் கல்யாண உற்சவம். இந்த மாசம் ஆகஸ்ட் 16, 8, 2026 அன்று நடைபெறுகிறது, ஞாயிற்றுக்கிழமை. இதை பற்றி பின்னர் விவரங்களை தெரிவிக்கிறேன். 2வது வனபோஜனம். கார்த்திக் திருவோண நட்சத்திரத்துக்கு வனபோஜனம் பெருமாள் உற்சவம் கண்டுள்ளுவேன். நான் அப்புறம் வனபோஜனத்துக்கு வசந்த உற்சவம். மாசி புனர்வசு நட்சத்திரம், புனர்பூசம் சொல்லுவாங்க. அதை புனர்வசுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். புனர்வசு நட்சத்திரம் போது
வசந்த உற்சவம் நடக்கும். அதுவும் வந்து இந்த கோவிலோட சிறப்பு. அதை தவிர அதாவது மாசம் அஸ்த நட்சத்திரம் போது அபிஷேகம், சுவாதி நட்சத்திரம் போது அபிஷேகம், திருவோண நட்சத்திரம் போது அபிஷேகம், ரோகிணி நட்சத்திரம் போது கிருஷ்ணர் அபிஷேகம், ஆச்சாரியன் மலமாரி மூல நட்சத்திரம் போது ஆச்சாரியனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகம் இந்த சன்னதியில நடக்கிறது. வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு திருமஞ்சனம் நடக்கிறது, அபிஷேகம் நடக்கிறது. இதை தொடர்ந்து இந்த சன்னதி விசேஷம்னா பில்வ அர்ச்சனை வந்து பண்ணா எந்த தடை இருந்தாலும் பெருமாள் தாயார் ஜெயமாக்கி கொடுக்குறா. அதே மாதிரி உடம்பு சரியாதவர்கள், அந்த கேன்சர் பேஷண்ட் அதே மாதிரி இருப்பாருக்கு அந்த வில்வத்தை பொடி பண்ணி பேஷண்ட் இருக்க உடம்பு சரியாதவர்களுக்கு அந்த வில்வத்தை பொடி பண்ணி கொடுத்தா நோய் தீரது என்றது தத்ரூபாக நாங்க பார்க்கிறோம். சொல்லி வந்து சொல்லிட்டு போறோம், கேள்வியும் படுறோம். அதனால தாயார்கிட்ட பிரார்த்தனை வச்சு நம்ம வில்வாட்சணை பண்ணா நிச்சயமா காரியம் கை கூடுறது என்பது நிதர்சனமான உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பெரிய இந்த சன்னதியில என்ன விசேஷம்னா பிரதோஷம் வந்து இங்க உண்டு. பிரதோஷம் நரசிம்மருக்கு உண்டா அப்படின்னு, ஏன்னா சிவனுக்கு தான் உண்டு, நரசிம்மருக்கு உண்டான நரசிம்மருக்கு உண்டு. பிரதோஷத்துல வந்து இளைஞர்கள் கீற்றதுனால்தான் பிரதோஷம் நரசிம்மனுக்கு உண்டு. அதனால பிரதோஷம் திருவாராதனம் அபிஷேகம் கோலாகல நரசிம்மருக்கு 5:30 மணிக்கு அபிஷேகம் ஆகி வாக்கு சொல்லும் பெருமாளுக்கு. அதுக்குமே 6:30 மணிக்கு ஆராதனை ஆகி வாக்கு சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈவினிங் தான் பிரதோஷம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் 12ஆம் தேதி பிரதோஷ ஞாயிற்றுக்கிழமை வருது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு பெருமாள் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் வந்து யாருமே அதாவது எல்லாருமே சமம் தான். யாரு வேணா வரலாம், நான் வரலாமா நீ வரலாமா அப்படிலாம் கிடையாது. யாரு வேணா வரலாம். அனைத்து மதத்திலும் வருக என்று வரவேற்கிற இந்த சன்னதி. அதாவது வந்து இது வந்து ஏன் சொல்றேன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேருக்கு சந்தேகம் வருது, நாங்க வரலாமா போலாமா அப்படின்னு. அப்படி கிடையாது. பெருமாள் எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி வாக்கு கேட்டுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமாள் சன்னதி நேரம் 10:30 மணி 9:30 மணிக்கு பெருமாள் விசுவகம், காலையில 10:30 மணிக்கு ஆராதனை, 11 மணிக்கு வாக்கு சொல்ல ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சாயந்தரம் சாயரட்சன்னு சொல்லுவோம். சாயங்கால ஆராதனை 8 மணிக்கு என்பதை தெரிவித்துக்கிறேன். 6:30 மணிலேருந்து வாக்கு, 6:30 8 வரைக்கும் வாக்கு, அதுக்கு மேலும் சாயரட்ச ஆராதனை 8 மணிக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு பெருமாள் சயனத்தும் போதும் நம்ம எப்படி நம்ம தூங்குவோம் இல்லையா, அதே மாதிரி கண்ணை மூடி தூங்குவோம் இல்லையா, அதே மாதிரி கண்ணை சாட்சிப்பான்னு சொல்லணும், தூங்குறான்னு சொல்லக்கூடாது. கண்ணை சாட்சிப்பார். அதை நம்ம தத்துருவமே வாங்கலாம். கருவிழி தெரியும், கருவிழி வந்து வாங்கிடும் பெருமாளுக்கு இருந்து. அதே மாதிரி இந்த சன்னிதியில அது ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை. அதே பிரதோஷ காலத்தில் பிரதோஷம் வருது இல்லையா, மாசம் 2 பிரதோஷம் வருது இல்லையா, பௌர்ணமிக்கு முன்ன அமாவாசைக்கு முன்ன பிரதோஷம் வருது இல்லையா, பெருமாள் திருமேனியில முகம், அதாவது பெருமாளோட முகம் சகப்பாக காணப்படும். இது ஆராதனை பண்ண சகப்பாக காணப்படும். வாக்கு சொன்னப்படும் அந்த சகப்பு மறைஞ்சிடும். இது எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. இந்த சந்தையில அனைவரும் வருக பெருமாளின் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு வாக்கு கேட்டுக்கொள்ளுமாறு பிரார்த்திக்கிறேன். பெருமாள் லட்சுமி நரசிம்ம இந்த டிவி மூலியமாக அந்த டிவி சேனல்கள் நடத்தவர்களுக்கும் அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் என்று உளமாக பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதி ராமாஜாயன் மகள் ஸ்ரீமதி வரவன் முனிவர் ஆழ்வார் முருகனா ஜீவத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் வாக்கு கிடையாது. வெள்ளிக்கிழமை ஏன்னா தாயார் அபிஷேகம் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை வாக்கு கிடையாது. மிச்ச நாட்கள்ல வாக்கு உண்டு. அவங்க சௌகரியம் அது வந்து அங்க கம்பல் பண்றது கிடையாது. வாங்கிட்டு வரலாம், அது வாங்கிட்டு வரலாம். நான் வந்து ஒரு 600 பேர் எதிர்பார்க்கிறேன். பெருமாள் இப்படி அனுகிரகம் பண்ற பார்க்கலாம். சின்னதா இருக்கு அப்படி இல்லை. வெளியில நான் ஒரு பத்திரிகை ஒண்ணு கொடுக்க போறேன் உங்களுக்கு. பத்திரிகையில கிளீனா டீடைல் போட்டிருக்கு.
அதாவது வந்து இந்த 10 டாக்டர் குருசரவண அப்பார்ட்மெண்ட் மேல் தளத்துல எத்திரி இடமா நீங்க பாக்குறீங்க. ஓகேவா? இங்கேருந்து கிளம்பி 6வது மைல் ரோடு வழியா போய் சுதர்சன் மகால்னு ஒரு சத்திரத்துல இறங்குவேன். அங்க இறங்கி வீட்டு கல்யாண அபிஷேகம் நரசிம்ம வருஷத்துல ஒரு நாள் நரசிம்மர் ஹோமம் அது நடக்கும். அந்த வருஷத்துல ஒரு நாள் நரசிம்மர் ஹோமம் நடக்கும். அந்த அதே மாதிரி கல்யாண உற்சவம் நரசிம்மர் ஹோமம் முடிஞ்ச உடனே கல்யாண உற்சவம் தொடங்கும் சார். தொடங்கின உடனே கல்யாண உற்சவம் முடிஞ்ச உடனே திருப்பி வீட்டு விழா வருவாரு. வீட்டு விழா வரும்போது அந்தந்த வீட்டுல மண்டப குடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி 2-3 வீட்டுல இறங்கிட்டு கண்ணாடிக்கு 6 மணிக்கு வந்து இறங்கிடுவார் சார். எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு சார். பிரசாதங்கள் கண்டிப்பா உண்டு. அது யாருக்குமே வந்து பிரசாதம் இல்லைன்னு கிடையாது. வந்து பிரைவேட் பர் சன்னதி சன்னதியிலேயே இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் சமையல்காரங்களை போட்டு ரூபாய் பிரசாதம் பண்றாங்க, விநியோகம் பண்றது உண்டு. கொடுத்துட்டு பண்ணுவோம் சார். எல்லாம் ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் கர்ப்பமா நடக்கும். எல்லாமே என் பேர் லட்சுமி நரசிம்ம ஒலாகல லட்சுமி சுவாமி சந்நிதியின் ட்ரஸ்டி. லட்சுமி நரசிம்மர் கல்யாண உற்சவம் என்பது மும்பை நடக்கிறது. லட்சுமி நரசிம்மர் கல்யாண உற்சவம்னா அது பார்த்தா கல்யாணம் ஆகாதவருக்கு கல்யாணம் ஆக வீட்டுல குழந்தை இல்லைன்னா குழந்தை இருக்கும் வேண்டி கட்டணும். ஹோமத்துல 2 வேண்டிக்கிறது தான் முக்கியம். கல்யாண உற்சவத்துல திருமங்கல்ய சாரது சாத்துவோம், மஞ்சள் சாரது. அது வாங்கிட்டு போய் யாரு கல்யாணம் ஆகியோ அந்த வீட்டுல அவங்க வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சாங்கன்னா 1 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆகும். இதே மாதிரி நடந்திருக்கு. என் சம்மதியை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி நடந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், நடந்திருக்கு கல்யாணம். அதனால வந்து இது மாதிரி யார் யார் கல்யாணம் ஆகலையோ அவ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்யாண உற்சவம் என்பது என்னன்னா, நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து வேற. தெய்வத்துக்கே கல்யாணம்ன்றது ஒரு யாகம் பண்ற மாதிரி, ஹோமம் பண்ற மாதிரி. அந்த கலந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம தரிசிட்டு எல்லாம் வேண்டிட்டு போனா பலன்கள் நிறைய உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பெருமாள் வந்து தாயாரம் பெருமாள் தம்பதியா இருக்கும்போது ஆசீர்வாதமே அனுபவம்னா கட்டாய கல்யாணம் பிரார்த்தனை. உங்க பிரார்த்தனை நம்ம புரிஞ்சுக்கணும். வந்துட்டோம் கல்யாணம் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அதாவது அது வந்த போது உங்களுக்கு என்ன கோரிக்கை பெருமாள் கிட்ட வைக்கணும், தாயார் கிட்ட வைக்கணும். வெற்றாக்க காரியம் நிறைவேறும் என்பது இது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதே மாதிரி வாரணம் 1000 என்ற பாசுரத்துக்கு தேங்காய் விட்டு கல்யாணம் பண்ணி திருமகல்ய ஆனோன்னு அப்ப வந்து தேங்காய் வந்து வாங்கி போய் வீட்டுல வச்சிருந்தா கல்யாணம் நிச்சயமாகும் என்பது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இத வந்து அதாவது வந்து இது மட்டும் போடுங்க. அதாவது வந்து இது வந்து சிறிய சன்னதி, அதாவது கோவிலோ இல்ல பெரிய திருமாலிக்கோ அதெல்லாம் கிடையாது. சிறிய சன்னதி இருக்கிறத வச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த கல்யாணத்துக்கு உங்களால முடிந்த பெருமாளுக்கு டொனேஷன் நன்கொடையை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த நன்கொடையை விவரங்கள் இந்த டிவியின் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் போகும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி சன்னையை கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம், வணக்கம். மூலவர் லட்சுமி சும்மர் அமர்ந்தபெரும் தாயார் கோலாகல லட்சுமி சும்மர் இவர்தான் வாக்கு சொல்லும் பெருமாள். எல்லாரும் பார்த்துக்குங்க, டிவி நேரங்கள்லாம் பார்த்துக்குங்க, நல்ல தரிசனம் பண்ணிக்குங்க. டிவிலேருந்து வாக்கு சொல்லும் பெருமாள் கோலாகல லட்சுமி சும்மர் அமர்ந்தபெரும் தாயார் ஆதிக்க பெருமாள் இருக்கு. பெருமாள் முக்கியமா இந்த பெருமாள் கண்ண தகன்னு பாருங்க. பெருமாள் கண்ண தகன்னு இருக்கு. அமர்ந்தொழி அகோபலி தாயார் தாயாரும் கண்ண தகன்னு இருக்கா. வச்சுட்டீங்களா வச்சுட்டீங்களா தாயாரும் கண்ணு தகன்னு இருக்கா பாருங்க. வரப்பிரசாதி தாயார் கண்ணன் பக்கத்தாழ்வார் பின்னாடி ஆச்சாரிய மனவாள மன்னிகள்